விஜய் பிறந்த நாள்ல அடிதடி. வேணும்னு எதிர்கட்சியின் சூழல் தானே அவங்களோட தலைமைக்கு புதிய சவாலா? தமிழக இளைஞர்களுடைய முன்னோடி தமிழக முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாளை தமிழகமே தலை மேல வச்சு கொண்டாடிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கெட்டது ஒண்ணு நடந்தா நல்லது ஒண்ணு நடக்கும். ஆனா இங்க தலைகீழா இருக்கு. அப்படி இங்க நல்லதுல என்ன கெட்டது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அமோகமா நடத்திட்டு வரக்கூடிய நிலையில விருதுநகர் மாவட்டம் குட்டி ஜப்பான் சிவகாசியில நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த கட்சிக்குள்ள இருட்டுல நிலவக்கூடிய உட்கட்சி பூசல யாரோ மெழுகுவத்தி ஏத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிற மாதிரி தாவேக அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண் அமைச்சர்களான கீர்த்தனா வர்சஸ் ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற போட்டி விருதுநகர்ல இப்ப சூடு பிடிச்சிருக்கு. முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசி சட்டமன்ற தொகுதியில பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இடையில தான் மோதல் பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கு. ரெண்டு தரப்பும் தனித்தனியா நிகழ்ச்சிகளை நடத்த முயன்றதே அங்க கலவரமா மாறியது அப்படின்னு சொல்லப்படுது. சிவகாசி பகுதியில அமைச்சர் கீர்த்தனாவுடைய ஆதரவாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாரி செல்வத்துடைய ஆதரவாளர்களும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வராங்க. ரெண்டு தரப்பினருமே முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தனித்தனியா பொதுக்கூட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல விஸ்வநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல அமைச்சர் கீர்த்தனா தலைமையில நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துச்சு. நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அங்க வந்த இன்னொரு தரப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூட வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஆரம்பத்துல வாய் வழியா நடத்திய போர்க்களம் அதன் பிறகு கை கால் மூலம் போர் தொடங்கி இருக்கு. ஒருத்தவங்க சரமாரியா தாக்கியும் இருக்கிறாங்க. இதுக்கிடையில அங்க அமைச்சர் கீர்த்தனாவை வரவேற்று அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள் நாறு நாரா கிழித்திருந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில அச்சச்சோ அப்படிங்கிற பரபரப்பை ஏற்படுத்தியச்சு. தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆளும் கட்சியுடைய நிகழ்ச்சியிலேயே இது போன்ற சம்பவம் நடந்ததா வெளியான தகவல்கள் மாவட்ட அரசியல்ல பல்வேறு காரசாரமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பழமொழிக்கு மாறா குறிப்பா கட்சியுடைய ஒற்றுமை பற்றி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கு. இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள அதே பகுதியில மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் ஏற்பாடு செஞ்சிருந்த இன்னொரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில தமிழக அமைச்சர் ஜெகதீஸ்வரி பங்கேற்றதா சொல்லப்படுது. நிகழ்ச்சியில பேசின அமைச்சர் ஜெகதீஸ்வரி அரசு நலத்திட்டங்கள் தொடர்பா பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் மூலமாகவே அளிக்க வேண்டும் அப்படின்னு காட்டமா சொல்லியிருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வரக்கூடிய மனுக்கள் மேல விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதா பேசப்படுது. அமைச்சருடைய இந்த கருத்து கீர்த்தனாவுடைய ஆதரவாளர்களுக்கு இடையில கொந்தளிப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரே தொகுதியில பல நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிலையில குறிப்பிட்ட ஒருத்தவங்க பேரை மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னிறுத்தி அமைச்சர் பேசினதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. கடந்த சில வாரங்களாவே தமிழக வெற்றி கழகத்துல பல்வேறு கட்சிகள்ல இருந்து நிர்வாகிகள் தாவிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல மாவட்ட அளவிலான அதிகார போட்டிகளும் அதிகரிச்சு வர்றதா சொல்லப்படுது. குறிப்பா உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில பல இடங்கள்ல கட்சி பொறுப்புகள், பதவிகள் மற்றும் தேர்தல் வாய்ப்புகள் தொடர்பா போட்டி உருவாகி வர்றதாகவும் அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவகாசியில நடந்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண நிகழ்வு மட்டும் கிடையாது, அல்லது எதிர்காலத்துடைய பெரிய அளவிலான உட்கட்சி பிரச்சனைகளுக்கு முன்னோட்டமா திகழும் அப்படின்னு சொல்றாங்க விருதுநகர் தாவேகவினர். ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே கட்சியுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகார மையங்கள் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டா அதை எப்படி தலைமை கையாள போகுது அப்படிங்கிற கேள்வியும் அரசியல் வட்டாரங்கள்ல காட்டு தீ மாதிரி கசிந்தும் பரவியும் வருது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.